ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள். என்ன பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால காலையில் எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளித்து சாணியெல்லாம் வந்து தெளித்து விட்டேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால காலையிலே சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் வந்து வச்சாச்சு. பாப்பாங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயாச்சு. பாப்பாங்களை வந்து ஸ்கூலுக்கு வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே இந்த அம்மா வந்து 2 நாளாக பூ பறிச்சுக்கப்பா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. 2, 3 நாளாகவே. நானும் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பறிக்கவே இல்லை. சரி இன்றைக்கே வந்து பறிச்சிடலாம் அப்படி பூ பறிச்சிட்டு இருந்தேன். அந்த அம்மாவும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பூவெல்லாம் வந்து பறித்து கொடுத்தாங்க. என் கிராமத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்கவுங்க வீட்ல இருக்க பூவெல்லாம் வந்து பாப்பா பறிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பறிச்சு கொண்டு வந்து வீட்லேயே கொடுத்துருவாங்க. அந்த பூவை தான் வந்து கட்டிகிட்ருந்தேன். நான் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? நான் வந்து இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கேன். அதில் வந்து எனக்கு உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு வந்து ஏதாவது பர்சனலாக மெசேஜ் பண்ணணுன்னா அதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று வந்து ஒரு பொண்ணு, சிஸ்டர் நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக பேசியிருந்தாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா உமாராணி அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து வந்திருந்தது. நானும் டெய்லி ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கேன். உங்கள் வீடியோ வருமான்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க, லாங் வீடியோவே நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, லாங் வீடியோ நீங்கள் எப்போ தான் போடுவீங்க, உங்கள் சேனலை வந்து நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே சிஸ்டர் நான் சும்மா தான் சொன்னேன், தயவுசெய்து லாங் வீடியோ போடுங்க சிஸ்டர், வீடியோ பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர், நீங்கள் ஒன்றும் பண்ணுற விதம் எல்லாமே வந்து எனக்கு ஏதோ வந்து இந்த உரிமையாக இருக்கவங்கள ஒரு புக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு உணர்வு இருக்குது சிஸ்டர் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்றவங்களுக்காக போடுறீங்களோ இல்லையோ எனக்காக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சிஸ்டர், உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்னோடய வீடியோவுக்காக யார் யாரெல்லாம் வந்து எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்காக தான். வீடியோலாம் நான் எடுத்து வச்சிட்றேன். பட் வந்து என்னால் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போட முடியல. நேற்று அந்த பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணணுன்னே எனக்கு உண்மையிலேயே நம்ம மேலே பாசமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இப்போ வீடியோ எடுக்கிறல என்ன, நம்ம எடுத்து வச்ச வீடியோ வந்து வாய்ஸ் கொடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். சரி அப்படியே வந்து இந்த டாலர் செயினையும் வந்து போட்டு அப்படியே ஒரு வீடியோலேயே காமிச்சிடலாம். அப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோமே, சரி ஒரு நல்ல லுக்கில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செயின் எடுத்து போட்டேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, நான் விற்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேணாம். நம்ம ஒரு தாலி செயின் போட்டுட்டு அது கூட இந்த செயின் போடுறப்போ உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த டாலர் செயின் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 8 புடி செயின். இதிலே வந்து 10 புடி செயின் வேணாலும் போட்டுக்கலாம். செயின் வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டாலரும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கல் ஃபுல்லாகவே கோல்டுக்கு வைக்கிற கல் தான். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே பின்னாடி எல்லாமே வந்து க்ளோஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதோட லுக் வந்து கோயிலுக்கு போயிருந்தப்போ எல்லோரும் கேட்டாங்க, இது வந்து என்னப்பா கோல்டா அப்படின்னு சொல்லி. கோல்டெல்லாம் இல்லைங்க, ஐம்பொன் செயின் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். கோல்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேற்று வந்து பஞ்சமி. நான் வந்து பஞ்சமி அன்னைக்கு கோவிலுக்கு போய் அபிஷேகம்லாம் பார்த்துட்டேன். ஆனால் வந்து அலங்காரம் பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேத்துக்கு மேலே அந்த கோவிலில் இருந்திருப்பாங்க. சரி காலையில் வந்து விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் வந்து விளக்கு போட்டிருந்தேன். 10:30 to 12 உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு காளியம்மன் கோவில், இல்லை வராகியம்மன் கோவில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா ராகு நேரத்தில் வந்து விளக்கு போட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும். இல்லை வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வேண்டுதல் முடிச்சுட்டு நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். அம்மா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே மாவு பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்க. அதனால தான் வந்து கிரைண்டர் வந்து ஓடிட்டுருக்கு. இதுதான் வந்து எங்கள் வீடு. எங்களோட நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இந்த வீடு வந்து கட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். இது வந்து அரிசி வந்து அம்மா மாவு ஆட்டுறதுக்கு வந்து ஊற வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சாமி கரெக்டாக நான் வந்து வந்தேன். அப்போ தான் வந்து இந்த 10:30 to 12 அந்த டைமிங்கில் வந்து அம்மா சாமி கும்பிடுவாங்க வீட்டில். அதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மாவோட பூஜை ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
நான் வந்து இன்றைக்கி பூஜை இந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அம்மா, என்னோடய சித்தி, என்னோடய பெரியம்மா, அதாவது அம்மா கூட பிறந்தவங்க 3 பேருமே வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. அம்மாவோட சித்தியும் பெரியம்மாவும் ரொம்ப ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. நான் பண்ணுற வரலட்சுமி பூஜையெல்லாம் என்னோட பெரியம்மாவை பார்த்து தான் நான் வந்து அதாவது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பெரியம்மா வந்து பண்ணுற அந்த வரலட்சுமி பூஜை, அவங்களோட பூஜைகள்லாம் பார்க்குறப்போ பெரிய பொண்ணாகி நம்மளும் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுலேயே அந்த மைண்ட் செட் வந்து பண்ணிக்கிட்டேன். அதனால தான் நான் இந்த அளவுக்கு சாமி கும்பிட்றேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மாவோட பூஜை ரூம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் கேப் விட்டு படத்தை வைக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதை வந்து அம்மாக்கிட்ட சொல்லணும். ஆனால் அம்மாக்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நல்லாயிருக்கு, இதுதான் வந்து நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்வாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து உளுந்தாற்று கிரைண்டர், உளுந்து இப்போ வந்து தோண்டிகிட்ருக்குறாங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ 40 கிலோ அரிசிக்கு பக்கம் ஆட்டுவாங்க. அம்மாவுக்கு வந்து மாவு பிஸ்னஸ் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. முடிஞ்சால் காலையில் வெள்ளனே வந்து சாமி கும்பிட்ருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த ராகு நேரத்தில் வந்து கும்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ. இதெல்லாம் இப்போ என்னென்னு சொல்கிறேன். அந்த 3 பேர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா, சித்தி, எங்கள் அம்மா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை தூக்கி வச்சுருக்காங்க சின்ன பிள்ளையா இருக்கப்போ. பக்கத்தில் இருக்கிறது என்னோடய தம்பி. இது வந்து என்னோடய பொண்ணுங்க 2 பேரும் சின்ன வயசில் இருக்கிறது. அது வந்து என்னோடய தம்பி தான். இது வந்து நானும் என்னோடய தம்பியும். அந்த சைடு வந்து என் தங்கச்சி சுடிதார் போட்டிருக்கிறது என்னோடய தங்கச்சி தான். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. அவங்களோட வளகாப்பில் எடுத்தது தான். எங்கள் அம்மா தூக்கி வச்சுருக்கிறது என் தங்கச்சி. அந்த குட்டி பொண்ணு தான் இப்போது வந்து இந்த பெரிய பொண்ணு. இது வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய தம்பியும் சின்ன வயசில் வந்து எடுத்தது. ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம் என்னோடய பெரிய பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோடய தம்பி வந்து குப்புறக்க விழுந்தப்போ எடுத்ததுன்னு சொன்னாங்க அம்மா. அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணுங்க 2 பேரும். இந்த குட்டி பையன் யாருன்னா என்னோடய தங்கச்சி பையன். இது வந்து சின்ன வயசில் நான் எடுத்த ஃபோட்டோ. எனக்கு வந்து 1 வயசாக இருக்கப்போ எடுத்தது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இது வந்து அதான் சொன்னேனுங்களா, எங்கள் பெரியம்மா, சித்தி, எங்கள் அம்மா 3 பேரும். இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து பார்க்குறப்பெல்லாம் நினப்பேன், நம்மளோட அம்மா வீடையும் ஒரு டைம் எடுத்து போடணும், வீடியோவில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சொல்லணும் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சாய்பாபாவோட படம் வந்து ஒட்டி வச்சுருக்கோம். இதுதான் வந்து அம்மாவோட பூஜை ரூம். இதுதான் எங்களுக்கு பெட்ரூமும் இதுதான், பூஜை ரூமும் இதுதான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் சாப்பிட்டு மதியானம் லஞ்செல்லாம் அங்கேயே வந்து சாப்பிட்டு அப்புறமா வந்து நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அம்மாவோட வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர். நாங்கள் வந்து ஊருக்குள்ளே இருக்கோம். அம்மா வந்து கொஞ்சம் மெயினில் இருக்காங்க. நான் திருப்பூருக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நினச்சா அம்மாவை போய் பார்த்துக்கலாம். அந்த ஒரு இதுதான். சாயந்தரம் போல் எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை சாயந்தரமா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் விளக்கேத்தி சாமி கும்பிடவே இல்லை. பாப்பாங்க தான் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்ருந்தாங்க. எனக்கு வந்து நான் சாமி கும்பிடணும் அப்படின்னா எனக்கு மைண்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்து எனக்கு திருப்திகரமாக இருக்கும். அதாவது இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கணும், அரிசி மாவில் கோலம் போடணும், விளக்குக்கு எல்லாம் தேய்ச்சி விளக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூ நிறையா போட்டு சாமி கும்பிடணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த சாமி கும்பிட்டதில் ஒரு ஃபுல்ஃபில் வரும். அதனாலேயே வந்து இத்தனை நாளாக நான் வந்து சாமி கும்பிடாமையே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தனால சரி நம்ம இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டப்போ ராஜி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் உங்களோட வீடியோஸ் வந்து சூப்பராக இருக்குது சிஸ்டர், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தெய்வத்தை வந்து அவ்வளோ ஒரு அழகாக கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ராஜி சிஸ்டர். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராஜி சிஸ்டர். நம்மளோட வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாடியும் உருளி வைங்க. உருளி வைக்கிறதுல அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. வீட்டுக்கு வந்து மெயினாக கண் திருஷ்டி படாது. நான் திருப்பூரில் இருக்கிறப்ப இதை உணர்ந்தனோ இல்லையோ, இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லாவே உணர்கிறேன். திருப்பூரில் இருக்கப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பூ வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவைங்க கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் டெய்லியுமே வந்து பூ மாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன், பூ வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திருஷ்டி தான். அது இல்லாமல் வெக்கைன்னு கூட சொல்லலாம், வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து என்னோடய இது திருஷ்டி ஜாஸ்தி அப்படின்னு தான் நான் நினப்பேன். அரேஞ்சும் பண்ணியாச்சு. ஒரு சிஸ்டர் வந்து அனு முகேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருந்தது. அவங்க வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டு காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோடய வேண்டுதல் வெத்தலை தீபம் போட்டு தான் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ
அந்த சிஸ்டர் வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டு காமிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டெய்லியுமே வந்து வெத்தலை தீபம் ஏற்றுவேன் சிஸ்டர். அதாவது நான் எப்போல்லாம் வந்து விளக்கு போடுறனோ அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வெத்தலை தீபம் எரியும். வெத்தலையில் இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு வெத்தலை இந்த மாதிரி வச்சு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பூ வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில், மெயினாக முருகனுக்கு ஏற்றுற வெத்தலை தீபம் அகல் விளக்கில் போடுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. அதே மாதிரி விளக்கில் ஊற்றுறது நல்லெண்ணெயாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நெய்யாக இருக்கணும். அதே மாதிரி திரி போடுறதும் பார்த்திங்கன்னா ஒரு திரியை இது மாதிரி 2ஆக திரித்து ஏற்றுங்க. திரியோட ஒரு பகுதி கணவனும் மறுபகுதி மனைவின்னு சொல்லுவாங்க. 2ஐயும் ஒன்றா திரித்து ஒரு ஜோதியாக எரியிறப்போ நம்ம வீட்டில் கணவன் மனைவியோட அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் சாம்பிராணி புகை போடுறதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கறிக்கொட்டை தான். கறிக்கொட்டையை தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கற்பூரத்தூளை வந்து இது பண்ணி அதில் தான் வந்து நான் இன்றைக்கி புகை போட்டிருந்தேன். வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்துச்சு இன்றைக்கி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ நம்மளுக்கு பறிப்போனது கிடச்சது மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி என்னோடய ஃபீலிங். அதனால் ரொம்ப லேட் பண்ணி போட்டுட்டேன். உண்மையிலே அந்த சிஸ்டர் என்னை திட்டலை அப்படின்னா நான் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன். உண்மையிலே இந்த இடத்துல அவங்களுக்கு தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உமாராணி சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த மாதிரி என்னை யாராவது திட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து திட்டுங்க, நான் உங்கள் திட்ட வாங்கிக்கிறேன். வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. உண்மையிலே என்ன உரிமை எடுத்து திட்டுறதுக்காக கூட சில பேர் இருக்காங்களேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, அதுதான் வந்து சொல்கிறேன். எனக்கு உண்மையிலே அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. யாருனே தெரியாத ஒரு முகம் நம்ம மேலே உரிமை எடுத்து இந்த அளவுக்கு நம்மளை வந்து அவங்க திட்டுற மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு உரிமையில் பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேசியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபுல்லாக சாம்பிராணி புகை வந்து இன்றைக்கி காமிச்சிருந்தேன். எப்போவுமே வந்து வீட்டில் சாம்பிராணி புகை போடுறப்போ பெல் அடிச்சுவிட்டு சாம்பிராணி காமிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வந்து சாமி பாட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை காமிக்கணும். வாரத்தில் செவ்வாய் வெள்ளி 2 நாள் வந்து வீட்டில் சாம்பிராணி வந்து போட்டு விட்ருங்க. அதுவும் இந்த மாதிரி தூள் சாம்பிராணி போட்டு விடுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி விதை, வில்வம், வேப்பிலை, ஜவ்வாது, பச்சை கற்பூரம், வெண்கடுகு இதெல்லாம் வந்து கலந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து வீட்டில் கலந்து சாம்பிராணியில் வந்து போடுறப்ப வீடு அவ்வளோ ஒரு மங்களகரமாகவும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமையும் இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கிட்டு உங்களுக்கு சாம்பிராணி எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன். உண்மையிலே வேறு லெவல் வைப்ரேஷனாக இருக்கும் இந்த சாம்பிராணி. ஸோ நம்ம வீட்டோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் இன்றைக்கி சாமி கும்பிட்டுருந்தேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் அதோட ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.